மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதைக்கனமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டாடி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. நிறைய போஸ்டர்ஸ் தான் நிறைய வந்துட்டே இருந்துச்சு. ஸோ மண்டாடி படத்துல இருந்து இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிளை தள்ளி விட்டுருக்காங்க. மியூசிக் வந்து ஜிவி. வழக்கம் போல எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுதுன்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபங்க்லாம் வச்சு என்ன எஸ்கே மாதிரி இருக்கு. மகராசர்களுள்ள காலித நிலையாமெனும் நினைவா தலையாகிய அறமேதம் கரைகாலன் படையாம் கடவாளிகள் புடை சூழ்ந்திட மண்டாடிய வருவான் 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 அல்லகட வாய்மர விளையாட்டு புள்ளியட வாய்ந்தவன் வரலாறுகளில் விடுதலை தேடுற சுடுகாட்டில் எரிதட பூசியவன் புள்ளுதிகள் வாழ்ந்தோடு பெருங்காட்டில் பருதிகள் போல் உருவாகிட வெள்ளைகள் பாறையில் படம் கடலாறியவன் எதிர்களில் மரண பயம் மண்ட மத்துறது அலர்ந்து கடலில கால்பட ஒரு பறக்க மாட்டுகளும் அவன் வருகையில் அகிலம் சித்தறது பொட்டிப்பட தலையலை வெள்ள கடந்து கடலில் மிதந்தவன் தலைமுறை மர மறைந்து பிறந்து வளர்ந்தவன் புயலடை மழையில குட்டை பிடிப்பவன் தகை பண்ணி குவையில பலமுறை நுழைந்தவன் கொம்பன் கடலாடி கடலை கத்தும் மன்றாடி வெளியில இடியாகி வருவான் வங்கர மண்டாடி கொம்பன் கடலாடி கடலை கத்தும் மன்றாடி வெளியில இடியாகி வருவான் வங்கர மண்டாடி. பின்னாடி இருக்கவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி போடும்போது இவரோட கேஷெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. படகுல காலடி தொடுகைய சீரிய ஆழ்கடல் முத்துக்கள் சிந்துமடா வீராபா உரையுள்ளே உறங்குறவாலும் காத்துல உழைக்கிற தோலும் ஒளியிருளை உணவாய் உண்ணும் ஆயக்கடிகாரம் என காக்குற கடலும் காற்றும் போதும் அதுவே சாமி சாமி துணி நிற்கிற படகே என் கை வீரம் என வாழ்வே ஏறி மண்டாடி மண்டாடி படகோட்டிகள் என்றாடிய கரையில் மண்டாடி மண்டாடி அடிவானம் சிவகத்திகவன் வரையில மண்டாடி மண்டாடி படகோட்டிகள் என்றாடிய கரையில மண்டாடி மண்டாடி அடிவானம் சிவகத்திகவன் வரையில. வீரமும் நேர்மையும் சொல்லிய தந்தது தாயவள் மண்ணல்லவா படையோரே குமரியிலே பகுதியாலும் மனபது ஊட்டிய சோறும் மக்களையோரே வா ஆதியில் வீரமும் நேர்மையும் சொல்லிய தந்தது தாயவள் மண்ணல்லவா படையோரே குமரியிலே பகுதியாலும் மனபது ஊட்டிய ஒரு பிடி சோறும் மகனே வரலாறுகள் சொல்ல கடலே அடையாளம் பண்பை மரபோம் என்றும் தலைமுறைகள் தாண்டி வீர கதையாயிரம் செய்வோம் பாடா மண்டாடி 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 படகோட்டிகள் என்றாடிய கரையில் மண்டாடி மண்டாடி அடிவானம் சிவகத்திகவன் வரையில் மண்டாடி மண்டாடி படகோட்டிகள் என்றாடிய கரையில் மண்டாடி மண்டாடி அடிவானம் சிவகத்திகவன் வரையில் மண்டாடி 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 செம்மையா இருக்குப்பா. மதிமாறன் புகழேந்தி யாரோட ப்ராடக்ட் அவரு? இவர் வந்து வெற்றிமாறன் ப்ராடக்ட். சரியான ப்ராடக்ட். எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படிப்பட்ட படமா வரும்ன்றதை தாண்டி இந்த வாகிசன் இருக்காருல்ல, அவளோட லிரிக்ஸும் அந்த பாடின விதமும் ஐயோ செம்மையா பண்ணியிருக்காரு. உண்மையா சொல்லணும்னா அந்த வார்த்தைகள்ல கரிகாலன்னு
இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அப்படியே தலைவர் ஞாபகம் அப்படி வந்துட்டு போறாரு. அதுவும் அந்த லைன் வந்து குமரிக்கடல் சம்பந்தப்பட்டு பேசுற அந்த அதாவது நீ வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா கடலுக்கு வந்து ஆலியை சார்ந்துதான் இருக்க போது. உண்மையிலே ஒரு கடலுக்குள்ள போனோம்னா எவ்வளவு வரலாறு வேணா தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்குள்ள போறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஒரு போட் சம்பந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஃபிலிம். இவங்க போட்டிருக்கிற டிஷர்ட்லாம் பார்க்கும்போது மேபி இது ஒரு போட் ரேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்க பாலிடிக்ஸ், மக்களோட பவர் எல்லாத்த பத்தியும் பேசுற ஒரு படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மண்டாடினா நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியல. மண்டாடிங்கிறது ஒரு தமிழ் வேர்டு தான். ஆக்சுவலா கடல் அலையை குறிக்கிற ஒரு சொல்லாவும் இருக்கு. அது போக இந்த கடல் என்ன மாதிரின்றத முன்னாடியே கணிச்சு, மீனோட அடுத்த மூமெண்ட் என்னங்கிறத முன்னாடியே கணிச்சு, எங்க அதிக மீன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கடலோட ஜித்தா இருக்கிற ஒரு ஆளை குறிக்கிற ஒரு சொல்லாவும் மண்டாடி அமையுது. அதனாலதான் படத்துக்கு மண்டாடின்னு பேர் வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் எனக்கு வருது. மேபி நம்ம படம் பார்த்தாதான் அது தெரியும். சூரியண்ணே அண்ணன் தான் நமக்கு. நம்ம வந்து என்னைக்குமே சூரின்னு அப்படி சொல்லிட மாட்டோம், சூரி சார்னு சொல்ல மாட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம மதுரையில கடைக்கு போனாலும் சூரியனை கடைக்கு போவோம், ஏதாவது. ஆமா, ஏன்னா நம்ம அன்னை மாதிரி தான் நாங்க பாக்குறோம். மதுரையில பிறந்ததை தாண்டி அவர் என்ன மாதிரி மனுஷன் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு தான் நம்ம வந்து நல்ல மனுஷன். அவர் பேசுறது, அவர் நடந்துக்கிற விதம் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சனால அண்ணன்றுவோம். மதுரையில பிறந்தாலே மேக்ஸிமம் சாருன்னு கூப்பிடுற பழக்கமே நமக்கு கிடையாது. அவ்வளவுதான். ஆமா, ஆமா. சந்தோஷமா இருக்கு அவரோட வளர்ச்சியை பார்க்கறது. அவர் ஹீரோயிசமா பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா. நம்மளே அப்படி வளர்ந்து வந்த மாதிரி இருக்கு. எனக்கு இவரோட டான்ஸ் பார்க்கும்போது ஒரு வகையில சர்ப்ரைஸா இருந்தா கூட, அவர் பழைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் டான்சர் ஆகணும் தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு. சோ இவ்வளோ டான்ஸ் ஆடுவாருங்கிறதுல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு, அவர் பாடியை பில்ட் பண்ணியிருக்க விதமா இருக்கட்டும், அந்த லுக்கே எனக்கு அப்படியே பின்னாடி இருந்து பார்க்கும்போது, அந்த ஃபங்கோட பார்க்கும்போது என்னடா சிவகார்த்திகேயன் மாதிரியே டவுட்டா இருக்கே, சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்காரு எனக்கு தோணல. இல்ல அந்த ஃபங்க் அந்த லுக் பார்க்கும்போது அப்பா ஹீரோ ஆயிட்டாரு. அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல். எனக்கு என்னன்னா, இப்ப ரீசெண்டா கொட்டுக்காளியா இருக்கட்டும், இல்ல இந்த மண்டாடியா இருக்கட்டும், நீங்க சூரியனோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஃப்ரேம் போதும். இப்படி பார்த்தாரு பாத்தீங்களா, அங்க இங்க லைட்டா ஒரு ஷேக் கொடுத்தாரு, கை நடுங்குற ஷேக் கொடுத்தாரு. அதை கவனிச்சிங்களான்னு தெரியல. என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இது எப்படி ஷூட் பண்ணிருப்பாங்கன்றதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் பண்றதுன்றது. ஆமா, கடல்ல வந்து இன்டெப்தா போயிருப்பாங்க, போய் எடுத்திருந்தாலும் எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த கரையில இருந்து ஷூட் பண்றதே நாங்க போயிருக்கோம். கரையில இருந்து ஷூட் பண்றதுக்கே படகு வந்து ரொம்ப போட்டு ஆடும். அந்த ஆட்டத்துல நம்ம நின்று அதை கரெக்டா ஃப்ரேம் பிடிச்சு, அதை தாண்டி அங்க போய் ஆக்ட்ரஸா ஒரு இடத்துல நின்று அதை ஸ்டேபிளா நடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காலநிலையை கணிக்கவே முடியாது. கடலை பொறுத்த அளவுக்கு எப்ப வேணா என்ன மாதிரி வேணா ஆகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சைடும் ரெடியா இருக்கணும். இது ஒருத்தர் பண்ணா அது வராது, மொத்த டீமா சேர்ந்து அது பண்றதுதான் கரெக்டா இருக்கும். சரி பாப்போம், நீங்க என்னென்னலாம் ஃப்ளேவர் வச்சிருக்கீங்களோ இறக்குங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு காமெடியனா சரி, இல்ல ஒரு ஆக்டரா சரி, ஒரு டான்சரா சரி, எப்படி எல்லாத்துலயும் பின்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க மென்மேலும் வளர்ந்து போகணும், மேலும் வளர்ந்து பெரிய ஆளா வாங்க. ஆனா எப்பயுமே நீங்க எங்களுக்கு அண்ணா தான். அண்ணா இல்ல அண்ணே. இந்த பாட்டை பார்க்கும்போது, கடலை பார்க்கும்போது, கடல் பயணம் பண்றவங்களை பார்க்கும்போதே ஒரு விஷயம் தெரியும். ஸ்ட்ரென்த் மட்டும் பத்தாது கடல்ல போறதுக்குன்றதுக்கு. அதுக்கு டிரெக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், அடுத்த மூமெண்ட் என்னங்கிறத கணிக்க தெரிஞ்சிருக்கணும் லைஃப்ல. அதே மாதிரிதான் நமக்கும் ஹார்ட் ஒர்க் பத்தாது தம்பி. அடுத்த மூமெண்ட் என்ன லைஃப்ல, எதை நோக்கி போறோம், எதை நோக்கி போறோம், அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி அதை ஃபேஸ் பண்றதுங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அதை கடல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். கடல்ல தெரிஞ்சுக்க முடியாத விஷயமே கிடையாது. சரி, போய் அம்மன்ல ஒரு டீயை போடுவோமா? டீ வேணாம், டீ நீ குடி, நெய் பணியார் சாப்பிடலாம்.